பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் நாம் இணைந்து ஒருமித்து ஆண்டவரை நோக்கி பார்க்க தந்த தேவனுடைய இரக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிற இந்த நாளிலும் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் என்னுடைய 26வது வசனத்தை வாசிக்கிறேன். புலம்பல் 3:26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. இந்த கால வேளையில் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஒரு விடுதலை, ரட்சிப்பு என்பது ஒரு விடுதலை. அதற்கு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டுமா? காத்திருக்கும் வேண்டும் என்று சொல்லும் போதே அது நீ நினைத்த உடனே அது வருவதில்லை என்பதின் பொருளும் வருகிறதே. ஆமென். இன்றைக்கு அந்த விடுதலை வேண்டும் என்று நீ நினைக்கும் போது அதற்கு காத்திரு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய விடுதலை, தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்வில், குடும்பத்தில், உன்னுடைய தொழில் விஷயங்களில் வெளிப்பட நம்பிக்கை முக்கியம். காத்திருப்பது அதன் தொடர்ச்சி. இந்த கால வேளையில் ஆமென், நீ நம்பி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வேலை வருகிற வரை, நம்முடைய வேலை என்றும் இன்றைக்கே அந்த ஆசீர்வாதம் கிடைத்து விட்டால், இன்றைக்கே அந்த நன்மை கரத்தில் வந்து விட்டால் நல்லது என்று நாம் நினைத்துக்கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் ஒன்று உண்டுமே, தேவனுடைய ஒரு வேலை உண்டுமே. அந்த வேலைக்கு காத்திரு, அதுதான் அதன் பொருள். நம்பிக்கையோடு ஆமென். விடுதலைக்கு, ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. இந்த கால வேளையில் காத்திருக்க இயலாத சூழ்நிலையில் தான் நாம் தளர்ந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். எத்தனை நாள், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஆனாலும் கர்த்தர் தராவிட்டால், கர்த்தர் வாசலை திறக்காவிட்டால் நீ எங்கேருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த கால வேளையில் தேவன் ஒரு வாசலை திறந்தாரால் அது ஒருவனால் அடைக்க முடியாது என்று வேதம் சொல்லவில்லையா? ஆகவே கர்த்தருக்கு காத்திரு, நம்பிக்கையோடு காத்திருப்போம். அந்த விடுதலைக்காய், அந்த ஆசீர்வாதத்துக்காய், அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். வாக்கு மாறாதவர் நிச்சயம் ஏற்ற வேளையில் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். ஏற்ற வேளையில் அந்த விடுதலை நம்முடைய கரங்களில் தருவார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், பொறுமையோடு காத்திருப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலைவேளையில் நம்முடைய கரத்தில் தந்து செபிக்கிறோம். விசேஷமாய் யார் யார் இந்த நாளிலும் ஆண்டவரே நம்பிக்கையோடு காத்திருந்தவர்கள் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறார்களோ, நம்பிக்கை இழந்து போயிருக்கிறது ஆண்டவரே, ஹல்லேலூயா, நாளுகளும் மாதங்களும் ஆண்டுகளும் கடந்து விட்டதே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயங்களிலும் இந்த வார்த்தைகளை அனுப்பி ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வார்த்தை இருதயத்தில் பதித்துக் கொள்ளுவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களிலும் அதை பதிய வைப்பீராக. அது விசுவாசத்தை காத்து கொள்ளட்டும். நம்பிக்கையோடு காத்திருக்க கிருபை கொடுங்கப்பா. சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள். நம்பி இருக்கிற ஒவ்வொருவர் மேலும், காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த விடுதலை இயேசுவின் நாமத்தில் கடந்து வரட்டும். அற்புதங்களை செய்யும் கர்த்தர். அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு காத்திருப்போம். கர்த்தரிடம் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளும். God bless you. Praise the Lord.